ஆப்கானிஸ்தான் எல்லையில் புகுந்த பாகிஸ்தான் விமானப்படை அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவம் கொடுத்துள்ள விளக்கம்தான் ஆப்கானிஸ்தானை கோபமடைய செய்துள்ளது. பாகிஸ்தானின் அண்டை நாடான ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களின் ஆட்சி நடந்து வருகிறது. அங்கு தாலிபான்களின் ஆட்சி அமைந்த பிறகு பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆப்கானிஸ்தான் அரசு பாகிஸ்தான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் நீதிமன்ற வளாகம் அருகே நடந்த தற்கொலை குண்டுவெடிப்பில் 12 பேர் உயிரிழந்தனர். இது போன்ற தற்கொலைப்படை தாக்குதலை தெஹ்ரீக்-இ-தொய்பா தாலிபான் அமைப்புகள் மேற்கொண்டு வருவதால் இந்த தாக்குதல்களிலும் அவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என பாகிஸ்தான் குற்றம் சாட்டியது. அது மட்டுமின்றி பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்ட தெஹ்ரீக்-இ-தொய்பா தாலிபான் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக சமீபத்தில் பாகிஸ்தான் உளவுத்துறை எச்சரித்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாகவே பாகிஸ்தான் ஆப்கான் எல்லைப் பகுதிகளில் தாக்குதல் சம்பவம் அதிகரித்து வருகின்றன. இப்படி பதற்றமான சூழலுக்கு மத்தியில் பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் ஹவாஜா ஆசிப் ஆப்கானிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். பாகிஸ்தானின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தால் பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம். அண்டை நாடுகளில் அரசியல் குழப்பங்கள் நடந்து வருவதால் ஆப்கானை தாக்க இது சரியான நேரமில்லை என கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் பாகிஸ்தானை ஒட்டியுள்ள ஆப்கானிஸ்தானின் எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 15 பேர் பலியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து பேசிய ஆப்கானிஸ்தானின் செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஜாஹித், பாகிஸ்தான் ராணுவத்தினர் பேஹித் மாவட்டத்தில் நடத்திய விமானப்படை தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 23 பேர் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி புதைந்துள்ளதாகவும் அவர்களில் 4 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அந்த இடத்தில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருவதாக தெரிவித்தார். இந்த தாக்குதல் தெஹ்ரீக்-இ-தொய்பா தாலிபான் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாகவும் உளவுத்துறை கொடுத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் விளக்கமளித்துள்ளது. இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் பதிலடி கொடுக்குமா என்பது இனிவரும் நாட்களில்தான் தெரியவரும்.